கடைசி மாத்திரை குளோரி இது தூக்க மாத்திரை சாப்பிடு, போட்டு போய் படு, எல்லாம் சரியாயிடும். இந்த ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலமாக நம்மளுக்கு 2 டொனேஷன் கிடச்சிது. ஒரு டொனேஷன் பார்த்திங்கன்னா 5 ஃபேமிலிக்கு தலா 2000 கொடுக்குற ஒரு டொனேஷன். அது நாங்கள் ஆல்ரெடி கொடுத்து முடிச்சிட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3ஆம் தேதி 4ஆம் தேதி அந்த டைமில் வந்து நம்ம அது பண்ணோம். அடுத்த டொனேஷன் பார்த்திங்கன்னா நம்ம அக்கா ஒருத்தங்க பார்த்திங்கன்னா 10 ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா தலா 1000 சொல்லிட்டு மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்தாங்க. அந்த டொனேஷன் பார்த்திங்கன்னா வீடியோ நான் ஏற்கனவே போட்டுட்டேன். ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த டொனேஷனில் வந்து எப்படி சில பொருட்கள் நாங்கள் வாங்குகிறோம், எப்படிலாம் வந்து நாங்கள் இதை கடந்து போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். நாங்கள் ஒரு இதுவும் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஜபம் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மளிகை ஜாமான்லாம் வாங்க போவோம். மேக்ஸிமம் டிமார்ட்டில் வாங்கிடுவோம். அப்புறம் சில பொருட்கள் மட்டும் பார்த்திங்கன்னா வெளியேருந்து வாங்குவோம். அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா அரிசி, இப்போ ஒரு ஃபேமிலிக்கு நாங்கள் ஒரு 10 கிலோ அரிசி கொடுக்குறோன்னா அது வந்து நாங்கள் டிமார்ட்லேருந்து வாங்க மாட்டோம். அது வீட்டுக்கே கொண்டு வந்து போட சொல்லுவோம். ஒரு அரிசி மண்டி வந்து நம்மளுக்கு தெரியும். அவர் தான் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அரிசி நம்மளுக்கு ஒரு விலை குறைவாகவும் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாரு. அதனால் இப்போ 4 மூட்டை வாங்குறோன்னா நம்ம போய்ட்டு எடுத்துகிட்டு வர முடியாது. எடுத்துகிட்டு வந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் வந்து எடுத்துகிட்டு வந்தால் கூட ஒரு 3 மூட்டையாக எடுத்துகிட்டு வந்துடுவேன். 4 மூட்டைங்கும்போது எனக்கும் கஷ்டம். எனக்கும் வந்துச்சுன்னா இப்போ பல்லில் அந்த ஸ்டிச்சிங் போட்டு பண்ணதுனால அந்த வெயிட் தூக்கும்போது கொஞ்சம் வலி இருக்குது. அதனால் நான் வந்து என்னால் வெயிட் தூக்க முடியல கொஞ்ச நாளைக்கு. அதனால நான் இப்போ வேலைக்கு போகாமல் இந்த போர்ட்டர், ரேபிட்டோ அது மாதிரி பைக் டாக்ஸி தான் ஓட்டிகிட்ருக்கேன் கொஞ்ச நாளைக்கு. இப்போ பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் வாங்கின பாப்கார்ன் வந்து அங்கிள்கிட்ட கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு விட தள்ளி விட்டோம். ஏன்னா அது நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்புறம் நம்ம வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஜெயச்சந்திரன் வந்திருக்காங்க, அங்கே போகிறோம். ஏன்னா இன்றைக்கி ஜூலியாவுக்கு பிறந்த நாள். To you. Happy birthday to you. ஹாஸ்பிட்டல் கிளம்புறோம். போயிட்டு வரோம். நான் சொல்கிறேன். ஷாம்பு இப்போ செக் பண்ணுறோம். இன்னும் என் கால் ஒரு மாதமாக இருக்கேன். 1.67 போட்டால் இதோட ஒரு 20% மெலிசா கிடைக்கும். எவ்வளோ மெலிஸ் ஆகுதோ அவ்வளோ கிளாரிட்டி கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். எவ்வளோ மெலிஸ் ஆகுதோ ரேட் அதிகமாக ரேட் அதிகமாகும். நீங்கள் எவ்வளோ போகிறீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி காசு. ஹவருக்கு கண் மருந்து போட்டுக்கிறோம். ½ ஹவருக்கு நம்ம கண் தரக்கூடாது. நான் 4600 இருக்குது. சாம்கிட்ட சொன்னேன் ஸ்டார் பக்ஸ் அங்கே கூட்டிகிட்டு போங்க, என்னதுன்னு கேட்டார் சாம். அது அமெரிக்கா காஃபி ஷாப்பு, எனக்கு கூப்பிட்டு போங்க, அங்கே போய் ஒரு நாள் குடிக்கணும் ஆசையாக இருக்குது சொன்னால். சாம் என்ன சொன்னார்னா சொல்லுங்க. சரி, மேலே இருக்கு பாரு, ஒளிவா தோல் முடி உடல் கிளினிக், அங்கே வட கூப்பிட்டு போகிறோம். அதான் கரெக்ட். நீரொலி சிறப்பு மையம். அதுக்கு மேலே கூப்பிட்டு போகிறேன், கீழே வேணான்ட்டாரு. அன்னூர் ஐயா ஹாஸ்பிட்டல். ஒன்றும் இல்லை சார், கொஞ்ச நேரத்தில் தானே கூப்பிட்றேன் நான். இப்போ பரிசீலனை தெரிஞ்சு போப்போமா? லென்சஸ் குவாலிட்டி தான் லென்சஸ் கிளாரிட்டி தான். எனக்கு போன லென்ஸில் சார் கண்ணாடியோட நான் லென்ஸோட பார்க்கும்போது தெரியாது, டல்லாக இருந்துச்சு. இது இப்படி தூக்கிட்டு பார்க்கும்போது எனக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ இது போட்ட பிறகு தான் எனக்கு பளிச்சுன்னு தெரியுது. அது ஏன் அப்படி நல்லா இருக்காங்க. மேக்ஸிமம் தின்னஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ள கிளாத் இருக்கும். இதே வந்து 3-4 மாசம் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணா 6 மாசம் கூட வரும். நீங்க யூஸ் பண்றதுல இருக்கு. அச்சா லைட்டா போட்டுறோம். பர்ஃபியூம் நீங்க எப்படி பண்ணுவீங்க? கிளாஸ் எடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு ஸ்ப்ரே எடுத்து ஒரு ஸ்ப்ரே ஃப்ரண்ட் அண்ட் எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாற்றவே இல்லை. பழைய கண்ணாடி தான் வச்சு இது பண்ணிட்டு இருந்தேன். அதனால் எனக்கும் கண்ணாடி மாற்றிட்டு க்ளோரிக்கும் கண்ணாடி மாற்றிட்டோம். கிட்டத்தட்ட 13,000 ஆகிடுச்சு 2 பேரும் கண்ணாடி க்ளோரிக்கு செக்கப் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக சொல்லட்டுமா, காசு பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி போயிட்டுருக்குங்க வீட்டில் இப்போதைக்கு. ஆனாலும் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல சந்தோஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அது எல்லாமே சந்திச்சிட்ருக்காரு ஏதாவது ஒரு மூலயமா. இப்போ எனக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலையிலேருந்து வர பணமும் சரி, எனக்கு யாருன்னா கிஃப்ட் பண்ணி கொடுத்தாலும் சரி, எல்லாமே நான் எங்களுக்காக செலவு பண்ணுறேன். வெறும் எனக்காக செலவு பண்ணுறவன் நான் கிடையாது. அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இது எங்களோட சர்ச்சோட விபிஎஸ் மொத்தம் 4 நாள் நடந்தது. 4 நாளுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இங்கேருந்து ஒரு 13-14 பசங்களை நாங்கள் கூப்பிட்டு போவோம். அதுக்காக ஆட்டோவுக்கு, அப்புறம் நான் ஒரு 2 பசங்களை 3 ட்ரிப்பு எடுத்துகிட்டு போவேன்.
கூட்டு போவேன். அதுக்கு பெட்ரோலுக்கு, அப்புறம் அவங்களுக்கு எதனா ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு, வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் குடுக்குறதுக்கு, பசங்கள வீட்டுக்கு கூட்டு வரணும். அப்புறம் இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா, ஒர்க்குக்கு போ முடியாது. அதெல்லாம் வந்து ஈக்குவல் பண்ணணும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மணி நம்ம செலவு பண்ண வேண்டியதா இருந்தது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நாங்க 1 வருஷத்துல எங்களுக்குன்னு கொஞ்சம் கிடைக்கிற சேவிங்ஸ் நாங்க எப்பவுமே எடுத்து வைப்போம். எப்பவுமே வந்து இந்த இந்த பர்ட்டிகுலர் இந்த விஷயத்துக்கு மட்டும் நாங்க எப்பவுமே வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா, மாசம் ஒரு ஒரு ரூ. 500 அப்படி எடுத்து வச்சுருவோம். அது நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சில மாசம் நான் எடுத்து வைக்க முடியாது. என்னோட நிலைமையில சில மாசம் எடுத்து வைக்க மாட்டேன். இந்த மாரி சில விஷயங்கள் நம்மளுக்குன்னு வச்சுக்கக்கூடாது. இது வந்து சில ஊழியங்களுக்கு செலவு பண்ணணும். நம்மளோட இந்த தேவைக்கு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து சில பணங்கள எடுத்து வைப்போம். எனக்கு விபிஎஸ் ரொம்ப முக்கியங்க. ஏன் சொல்லட்டுமா? அத நான் பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு. உங்களுக்கு அது ஒரு ஒரு இன்சிடென்ட் மூலமா சொல்லும்போது உங்களுக்கு அது டச்சிங்கா இருக்கும். நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இது வந்து உங்களுக்கு புரியும். இப்போ வந்து பாப்பா வந்து ஒன்று சாப்பிட்டான். என்னம்மா சாப்பிட்ட மதியம்? பிரிஞ்சி. சத்தமா சொல்லு. பிரிஞ்சி. பிரிஞ்சி 30 ரூபா பிரிஞ்சி. பாடு பாடு பாடு. இதை பாத்ரூம் சிங்கிங். எங்கள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 630 பிள்ளைங்க வந்திருந்தாங்க. பிள்ளைங்க மட்டும். இது இல்லாமல் டீச்சர்ஸ் ஒரு 50 பேர், வாலண்டியர்ஸ் ஒரு 20 பேர், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற ஒரு 20 பேர். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 750 பேர் கிட்ட பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு அப்போ உள்ளே இருப்பாங்க. அந்த 750 பேருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். நான் ஒரு சின்ன கணக்கு வந்து போட்டு பார்த்தோம். ஏன்னா நாங்கள் தான் பார்த்தோன்னா இந்த சாப்பாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது, அந்த செக்ஷன்லலாம் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்குற மொத்தம் டிபார்ட்மெண்ட்டோட அந்த வேலை பார்த்தீங்கன்னா என் கையில தான் குடுத்துருந்தாங்க. இப்ப நான் கூல் ட்ரிங்க்ஸ் குடுக்கணும்னா, இப்ப எனக்கு கூட இருக்கிற வாலண்டியர்ஸ்லாம் கூட்டிட்டு போயிட்டு, நான் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்து ஒரு ஒரு கிளாஸா போய் குடுப்போம். ஒரு ஒரு கிளாஸ்லயுமே 12 பேரு, 15 பேரு, 20 பேரு அப்படின்னு பசங்க இருப்பாங்க. அத போய் குடுப்போம். இப்ப அது குடுக்கும்போது நான் நான் பார்த்தேன். ரூ. 10 ஜூஸ் குடுக்குறோம்ன்னு சொல்லிட்டு பசங்க வந்து சில பசங்கலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய பசங்க. "என்னண்ணா ஜூஸ் மட்டும் குடுக்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு சிரிப்பா இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு ஜூஸ் குடுக்குறது வேற. 750 பேருக்கு ஜூஸ் குடுக்கணும்னா, ரூ. 10 ஜூஸ் அப்படின்னு போட்டா 750ன்னா எவ்வளோ ஆச்சு பாருங்க. ரூ. 7,500 ஒரு நாள் ஜூஸோட வேல்யூ மட்டும். 4 நாள் குடுக்கணும் ஜூஸு. எங்க போகுது பாருங்க கணக்கு. கிட்டத்தட்ட ரூ. 30,000 ஜூஸ்க்கே போயிடும். அப்பன்னா எவ்வளோ இதுக்காக மெனக்கெடுறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற டீம் பாருங்க. இங்க பாருங்க. இங்க ஒரு டீம் வந்து ஜெர்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ரூம்ல வந்து ஜெர்ம் பண்ணுவாங்க. ஒரு 20 பேர், 25 பேர் பார்த்தீங்கன்னா, இந்த விபிஎஸ்ல இருக்கிற பசங்களுக்காகவும், இந்த 4 நாள் அந்த ஊழியத்துக்காகவும் ஜெர்ம் பண்ணிட்டே இருப்பாங்க. காலையில விபிஎஸ் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க இங்க இருப்பாங்க. விபிஎஸ் முடியிற வரைக்கும் அவங்க ஜெர்ம் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த குரூப் எப்பவுமே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சர்ச்ல ரெகுலரா நடக்கிறது. ப அ ஒரு 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 விஷயத்துக்கு பின்னாடி என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு அது தெரியாது. ஏதோ நடத்துறாங்க பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கலாம். நீங்க கூட உங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்துட்டு இருக்கவங்க, உங்க ஊர்ல விபிஎஸ்க்கு அனுப்பிச்சிருப்பீங்க. இது பேக் சைட்ல என்ன நடக்குது? பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. இதுக்கு பெரிய உழைப்பு இருக்கு. இப்ப நான் சொன்னது வெறும் வந்து உங்களுக்கு ஜூஸ் கணக்கு மட்டும் சொன்னேன். இதுல ஸ்நாக்ஸ் இருக்கு. சாப்பாடு வேற இருக்கு. ஒரு ஒரு நாளுமே சாப்பாடு குடுக்கணும். ஒரு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வந்து குடுக்கணும்னா, ஒரு ரூ. 50 செலவுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு ரூ. 50 செலவுனா, 650 பேர். அது பிள்ளைங்க மட்டும் இல்ல, எங்களையும் சேர்த்து தான். ஒரு 650, 700 பேருக்கு சாப்பாடு குடுக்கணும்னா, ஒரு நாளைக்கு குடுக்கணும்னா எவ்வளோ செலவாகும்? அது 4 நாளைக்கு குடுக்கணும் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பாருங்க. கடைசி டேலாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் டே வச்சிருந்தாங்க. அப்ப பசங்க வந்து வீட்டுக்கு அனுப்பல. அவங்கள வந்து இங்கவே உட்கார வச்சு சாப்பாடு குடுத்து பண்ணாங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இடையில ரொம்ப டயர்ட் ஆயி போச்சு. அதனால நானும் குளோரியும் மட்டும் குளோரியோட அத்தை வீட்டுக்கு போயிட்டு, கொஞ்சம் ஒரு ஒரு 15 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பசங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்ட்டாங்க. அவங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரு வீடு பக்கத்தில இருக்கு. சரி அதனால அவங்கள கூட்டு வந்தோம். சரி அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரைக்கும் நான் குருவ பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா, குரு உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டுருக்கான். "ஏன்டா விபிஎஸ்க்கு வர வேண்டியது தானே" சொன்னேன்னா, "நான் +2 முடிச்சுட்டேன். நான் இதுக்கு மேல எனக்கு விபிஎஸ்லாம் கிடையாதுண்ணா" அப்படின்னு சொன்னேன். கரெக்ட் தான். +2 வரைக்கும் தான் விபிஎஸ். போன வருஷம் குரூப் போனான் பார்த்தீங்கன்னா, அதுதான் அவரோட கடைசி விபிஎஸ். அதெல்லாம் அவருக்கு முடிஞ்சிருச்சு. நான் வீடியோ எடுக்கும்போது அவன் பார்த்துட்டான். அதான் சொல்றேன். "என்ன வீடியோ எடுக்கிறீங்க?" நான் சொன்னேன், "இல்லடா அந்த ஸ்நாக்ஸ் தானே வீடியோ எடுத்தேன். அழகா இருந்தது. அதனால எடுத்தேன்." அவன் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, பசங்கலாம் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொஜெக்டர்ல வந்து அந்த இது பார்த்துட்டு இருந்தாங்க. யூடியூப்ல இருக்கிற சில சில வீடியோஸ்லாம் போட்டு காட்டுச்சுங்க. ஏன்னா பசங்கள உட்கார வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லங்க. ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்டுக்குள்ள ஒரு 5 பசங்கள உள்ள விட்டு பாருங்களேன். அவங்க பண்ற சேட்ட, ஐய்யய்யோ! நம்மளால தாங்கவே முடியாது. நான் நொந்துட்டேன் அன்னைக்கு.
அந்த கடைசி நாள் பார்த்தீங்கன்னா, காலையில 9 டூ ஈவினிங் 5 மணி வரைக்கும் வச்சிருந்தாங்க. எனக்கு எப்படா அந்த 5 மணி வரும் வரும்ன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா, "அப்பா கிளம்பலாம் வீட்ல போனோம்னா அடிச்சு போட்ட மாரி அப்படி இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, என்னோட மொபைல்ல பார்த்தீங்கன்னா, எத்தன ஸ்டெப் ஒரு நாளைக்கு நடக்கிறோம் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணணும். நான் மொபைல் வச்சுட்டே பார்ப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஆ 5000 ஸ்டெப் நடந்திருக்கேன். செகண்ட் நாளைக்கு வந்து ஒரு 6000 ஸ்டெப் நடந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது 4வது நாள் பார்த்தீங்கன்னா, 14,700 மேல ஸ்டெப் நடந்திருக்கேன் சர்ச்சுக்குள்ள மட்டும். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு இத பார்த்த உடனே. "என்னடா இது இப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்டெப்ஸ் நடக்கிறது வேற. அதாவது நம்ம வந்து ஒரு வாக்கிங் போவோம். நம்மளோட கலோரிஸ் பர்ன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கால்குலேட் பண்றது வேற. பட் நம்ம ஒரு இடத்துக்குள்ளேயே இவ்வளோ நேரம் நம்ம சுத்துறோம்னா, அப்ப என்னென்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னன்னா, கால் வலி தாங்க முடியல எனக்கு. இப்ப என்னோட வெயிட்டுக்கு எனக்கு கால் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நான் பிரஷர் குடுக்கக்கூடாது. எப்படின்னா, நான் வந்து வெயிட் வந்து குறைச்சிட்டுருக்கேன். அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா, 98 கிலோ இருந்தேன். இப்ப நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, 85ல இருக்கேன். இப்ப 85 கூட நான் இருக்கக்கூடாது. இப்போ என்னோட ஹெல்த்துக்கு எல்லாமே சேர்த்து நான் வந்து 75, 78, 75 அதுக்குள்ள நான் வரணும். என் ஹைட்டுக்கும், என் வெயிட்டுக்கும். என்னோட பாடி கண்டிஷனுக்கும். இப்ப நான் அந்த வெயிட்டுக்கு கொண்டு வரணும்னா, நான் வந்து அதிகமா எக்சர்சைஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ணேன்னா, நான் வந்து படுத்துருவேன். படுத்துட்டேன்னா, திருப்பி எனக்கு வெயிட் ஏறிடும். அப்போ இது ஸ்லோ மூவ்மெண்ட்டா அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் இவ்ளோ பண்ணும்போது எனக்கு இது ஆச்சரியமாயிருச்சு. பட் எனக்கு இது சந்தோஷமா தான் இருந்தது. நம்ம எல்லாருமே பசங்கள கூப்பிட்டு போயிட்டு ஒரு சந்தோஷமா இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அத நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ. நீங்க அத கவனிங்க. உங்களுக்கு அது புரியும். ஏன் நான் இந்த விபிஎஸ்க்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ட் குடுக்குறேன். இந்த விபிஎஸ்னா எங்க சர்ச் விபிஎஸ்க்காக மட்டும் இல்ல. விபிஎஸ்னாலே பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் குடுப்பேன். ஏன்னா, சின்ன வயசுல நாங்கலாம் விபிஎஸ் போனதுனால தான் சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு புரிஞ்சது. பசங்ககிட்ட எப்படி பழகணும் அப்படின்னு. நம்ம ஸ்கூலுக்கு தான் பசங்க போறாங்க. ஓகேங்களா? அங்க என்ன நடக்குது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா, இப்ப மாரி விபிஎஸ் இதெல்லாம் போம்போது, ஒரு 5 நாள்ல புது புது பிள்ளைங்க வருவாங்க. அவங்களுக்குள்ள ஒத்து போகாது. அவங்களுக்குள்ள சண்டை வரும். அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். ஆனாலும் நெறைய சில விஷயங்கள் கத்துப்பாங்க. ஒரு ஒரு 10 கெட்ட விஷயம் கத்துப்பாங்கன்னா கூட, 20 நல்ல விஷயம் கத்துப்பாங்க. ஓகேங்களா? ஒரு சபையிலயோ அதுக்கெல்லாம் நம்ம போம்போது, பசங்களுக்கு எப்படி கீழ்ப்படிதல் சொல்லி தருவாங்க. எப்படி வந்து அப்பா, அம்மாவுக்கு மரியாதை குடுக்கணும்னு சொல்லி தருவாங்க. இதெல்லாம் பசங்க கேட்பாங்கன்னு நெனைக்கிறீங்களா? கேட்பாங்களோ இல்லையோ அது நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த வார்த்தை வந்து அவங்களுக்கு எப்பாவது ஒரு நாள் வேலை செய்யும். இதெல்லாம் நம்பி தான் நம்ம வந்து விபிஎஸ்க்கு அனுப்புறோம். இன்னொரு விஷயம் நான் விபிஎஸ்க்கு இப்போ ரீசென்ட்டா ஒரு 2 வருஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்குறது என்னன்னா, இந்த விபிஎஸ் டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, எங்க தங்கச்சி ரோஸ் வந்து இறந்த நாள். கரெக்ட்டா 2ஆம் தேதி. அதாவது இன்னைக்கு இந்த வாய்ஸ் ஓவர் நான் குடுத்துட்டு இருக்கிற இன்னைக்கு ரோஸ் இறந்த நாள். ஆ அந்த டைம்ல அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி அதே மாரி விபிஎஸ் நடந்துட்டு இருக்கும்போது தான் ரோஸ் இறந்துட்டாங்க. இறந்த உடனே இப்ப நான் வந்து டெத்துக்கு போயிட்டேன். நைட்டு போன டெத்துக்கு. நைட்லேருந்து காலைல வரைக்கும் டெத்துல இருக்கேன். அதாவது 2ஆம் தேதி நைட்ல இருந்து அடுத்த நாள் 3ஆம் தேதி காலைல வரைக்கும் டெத்துல இருக்கேன். அவ 2ஆம் தேதி ஈவினிங் இறந்துட்டாளா, நான் காலைல வரைக்கும் இருக்கேன். அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஐயோ! பசங்கள விபிஎஸ் கூட்டு போயிட்டுருக்கோமே! என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப நாங்க டெத்துல இருந்து வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு, வண்டி எடுத்துட்டு, அவர் ஆட்டோக்காருக்கு ஃபோன் போட்டு, பசங்கள எல்லாம் கூட்டிட்டு, திருப்பி விட்டுட்டு, திருப்பி டெத்துக்கு வந்தேன். அருமையான மாலை வேளையில் உங்களை வரவேற்கிறேன். வானம் பார்த்தீங்களா? சிவப்பு கலர்ல கூட இல்ல. பிங்க் கலர்ல இருக்குது இன்னைக்கு. பிங்க் கலர்ல. நம்ம ஏரியால இப்போ இன்னும் லைட்டே நம்மளே போட்டுருவோம். எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வச்சுக்கிறேன் நானு. வரேன். அது எடுத்து எங்கன்னா வச்சிரு. குப்பை வெளியே போக மாட்டேதுடா. குப்பை பறக்க மட்டும் தான் செய்யுது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? டேய் யாரா லூஸ் பையா? இந்த விபிஎஸ் காலங்கிறது பார்த்தீங்கன்னா, எங்களோட சில எமோஷனல்ல கலந்தது தான். சின்ன வயசுலேருந்து நடந்த எமோஷனலோட சேர்ந்து இப்போ இந்த 2
பர்டிகுலராக இந்த ரோஸ் சம்பவத்தில் எல்லாமே கலந்தது. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நான் அதை நினைவு கூறுவேன். அவ்வளோ ஒரு மன கஷ்டத்துலேயும் மனவேதனையிலையும் பசங்களை கொண்டு வந்து விட்டு நான் வந்து திருப்பி கூப்பிட்டு போய் அந்த வேலையெல்லாம் முடித்தேன். ஈவினிங்கில் போயிட்டு உட்காந்து வீட்டில் தனியாக உட்காந்து அவ்வளோ அழுதுருக்கேன் நான். எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு. நான் அழமாட்டேன். அன்றைக்கி நான் ரொம்ப உடஞ்சி அழுதுட்டேன். ஏன் ஏன் அப்படி நடந்தது அதுக்காகலாம் கிடையாது. இதெல்லாம் நம்ம கடந்து தான் போகணும் அப்படிங்கிறத நினச்சி அழுதேன். அந்த நாள் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் இன்னைக்கு நைட்டு இதே மாதிரி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஃபங்க்ஷன் போயிருக்கோம். ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சது. எங்கள் சர்ச்சு பிலீவர் அவனோட பையன் கல்யாணம் ரொம்ப நல்லா நடந்தது. சிறப்பாக இருந்தது. சரியான கறி சாப்பாடு. நாங்கள் போனதே பார்த்திங்கன்னா லேட்டு, ரொம்ப லேட்டு. 9:30 மணி தான் போனோம். அப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது. ஏன்னா விபிஎஸ் இருந்ததுனால. ஏன்னா 2 விபிஎஸ் நாங்கள் போயிட்டுருக்கோம். காலையில் ஒரு விபிஎஸ் முடிச்சுட்டு ஈவினிங்கும் பார்த்திங்கன்னா நம்ம கிரேஸ் ஏக்காவோட சர்ச்சில் வந்து விபிஎஸ் அங்கேயும் பசங்களை கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ சுத்தமாக டைம் இல்லாதனால தான் வீடியோவை கட் பண்ணி அப்பப்போ போட்டுட்ருக்கோம். எங்களுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இனிமேல் சப்போர்ட் போகிற எல்லாருக்காகவும் நன்றி. நீங்களும் நல்லா இருக்கணும், அதுதான் எங்கள் ஆசை. பாய். திக்கற்று இருந்தேனே கரம் பிடித்தீர் நன்றி ஐயா. திக்கற்று இருந்தேனே கரம் பிடித்தீர் நன்றி ஐயா. என் மேல் உந்தன் கண்கள் வைத்து ஆலோசனை எனக்கு தந்தீர். என் மேல் உந்தன் கண்கள் வைத்து ஆலோசனை எனக்கு தந்தீர். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான்